வசுந்தரா வணக்கம். வணக்கம். நான் வந்து பாருங்க ஃபோனும் கையுமா இருக்கேன். என்னன்னா நம்மளுடைய நாயகி டிவியோட வியூவர்ஸ் வந்து அவங்க உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு உங்கள்ட்ட இப்போ கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அதில் வந்து கேள்வியே வந்து இயற்கையா முகம் வந்து பிரகாசமா இருக்கணும், நல்ல க்ளோவா இருக்கணும், என்ன பண்ணணுங்க நான் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நிறைய பேர் வந்து அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கேள்வி. நிறைய பேருக்கு வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு க்ளோ வரவழைக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் வருமா இல்லைனா ஏதாவது வேறு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கூட கேள்விகள் இருக்குது. நார்மலாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வரவழைக்கலாம். அதுக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா பால். ஸோ பால் வந்து அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது நல்ல க்ளோ கொடுக்கும். தினமும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் காய்ச்சின பால் வேண்டாம், ஜஸ்ட் பச்சை பால் அதை எடுத்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கடலை மாவு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், இது 3 டைம் டெஸ்டட் ரெசிபி. அது ஸோ ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்தீங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் தயிர், சில சொட்டுகள் வந்து தேன் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த 4ம் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும். அது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சீங்கன்னா போதும். அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மெதுவாக அதை சாஃப்டாக வெட் பண்ணி டேம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இது பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் நிறைய வந்து மஞ்சள் தான் தேய்ச்சிருக்காங்க. பட் நமக்கு இப்போ அவ்வளோவா அது பிடிக்காதனால, ஏன்னா ட்ரெஸ்லலாம் ஒட்டும், பார்க்குறதுக்கு மஞ்சளாக இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமாக அந்த மஞ்சளை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது பருக்களும் வராது, ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் பண்ணலாம். அலோவேரா ரொம்ப நல்லது. அலோவேரா பல்ப் எடுத்துக்கோங்க. அதோட ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் கலந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த எனக்கு பரு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன் அவ்வளோ பரு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி பரு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினாக வந்து ஆயில் கிளாண்ட்ஸ் ஓவராக ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுடைய எண்ணெய் சுரப்பிகள் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் டெர்மிஸ் அப்படின்ற பகுதியில் இருக்குது. அது சில பேருக்கு பரம்பரை காரணமாக நிறைய ஓவராக ஒர்க் பண்ணும். அதனால பரம்பரையாக வரும் பருக்கள். அது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி அடிக்கடி எண்ணெய் மேலே படியாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த எண்ணெய் மேலே படியும் பொழுது பாக்டீரியா, கொஞ்சம் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். நம்ம ஸ்கின்னை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுறது தான் அந்த பரு. ஆனால் அது உள்ள பஸ், அது உள்ள பிளட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாட் ஓன்லி தட், நம்ம வந்து ஃபேஸில் பார்க்கும்போது அது நீட்டாகவும் இருக்கிறது இல்லை. அதனால இந்த பருக்கள் அப்படி எண்ணெய் பசு சருமமாக இருந்தால் அடிக்கடி ஃபேஸ் வாஷ், அதுவும் நல்ல ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஃபேஸ் வாஷ், ஃபார் எக்ஸாம்பிள் நீம் ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லது, துளசி ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரியான சில ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஃபேஸ் வாஷ் வச்சு அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அடிக்கடினா ஒரு நாளைக்கு 4-5 தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் மேக்ஸிமம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப ஓவராக பண்ணாலும் நிறைய எண்ணெய் பசை அதிகமாக சுரக்கும். அதனால எல்லாம் மைல்டாகவே செய்யுங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்கள் அதை கையால் தொடவே கூடாது. ஒரு பரு வந்தால் அது கையால் இப்படி தொட்டு பார்க்கும்பொழுது அது ரொம்ப பரவும், பக்கத்தில் அடுத்த ஹேர் ஃபாலிக்கில் அது தாக்கும். அதனால கை தொடாமல் இருந்தாலே பாதி பருக்கள் சரியாகும். அதே மாதிரி சில பேருக்கு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் தேவையாக இருக்கும். அவங்க டாக்டரை போய் மீட் பண்ணி அந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்து வெளியில் போடுறதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பார்லரில் வந்து பருக்களுக்கான சிகிச்சை இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு சிகிச்சை இருக்குது, கேல்வானிக் அப்படின்ற ஒரு சிகிச்சை இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக செய்யும்பொழுது பருக்கள் சீக்கிரமாக குணமாகிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் அதை சரி பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் வந்து ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணுங்கள், க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிற டவல்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோ கவர் இதெல்லாம் மாற்றுங்க. டவல் வந்து நீங்கள் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற டவலால் ஃபேஸை தேய்க்காதீங்க. சாஃப்டான டர்க்கிஷ் டவல் யூஸ் பண்ணலாம், இல்லை சாஃப்ட் காட்டன் டவல்ஸால் ஒத்தி எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி இப்படி வச்சு தேய்க்க வேண்டாம். சில பேர் தெரியாமல் ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கிறாங்க. அது மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறையா, ஒரு பரு இருந்த இடத்துல 10-20 பருக்கள் அதிகமாகிடும். அதனால எந்த ஒரு ரஃப்பான திங்கும் வச்சு தேய்க்காமல் பார்த்துக்கோங்க. நைட்டில் வந்து இதுக்கான ஜெல்ஸ்,
சீரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பருக்கள் குறைக்கிறதுக்கான சீரம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணிட்டு படுத்திங்கன்னா காலையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து நல்லா உணர்ந்துருக்கும், சீக்கிரமாக குணமாகும். அதே மாதிரி உணவுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பருக்கள் வரும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு பரு வந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே வராது. ஸோ அதனால ஒவ்வொருத்தருடைய உடம்பை தகுந்த மாதிரி அது பொறுத்த மாதிரி அதனால ரொம்ப ஆயிலி ஃபுட் வேண்டாம், ரொம்ப காரமாக இருக்கிற ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பொரிச்சது அந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்த கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் அந்த கரும்புள்ளிகள் அது போகிறதுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, டார்க் ஸ்பாட்ஸ் போகிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் சி எந்த இதில் இருக்குன்னு பார்த்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிவி கிடச்சதுன்னா அதில் வந்து நல்ல கோல்டன் கிவியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கையாலேயே மசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இல்லைனா மிக்சியில் போட்டு ஜஸ்ட் அடிச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் நல்லா ஃபேட் ஆகும். அதே மாதிரி வேறு எந்த ஃப்ரூட்ஸில் வந்து உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கோ அதையும் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, தேன் இது ரெண்டும் கலந்து போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஃப்ரூட்டில் விட்டமின் சி அதிகமாக இருக்கோ யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிட்ரிக்காக இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. அதாவது கிரேப்ஸ், லெமன் இதெல்லாம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அது வந்து அடிக்கடியும் செய்ய முடியாது. ஸோ அதனால் அதை மட்டும் விட்டுட்டு ரொம்ப ஜென்டிலாக இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து விட்டமின் சி பவுடர் கிடைக்குது, விட்டமின் சி சீரம் கிடைக்குது. ஸோ இது வாங்கி நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்டையும் தேடிட்டு போக வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து எடுக்கப்படுறது தான் இதெல்லாம். ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு லீவ் ஆன் ஃபார் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக போகலாம். எடுத்த உடனே நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போக வேண்டாம். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தால் தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அந்த ஸ்கார் ஃபேட் ஆகிறத பார்க்க முடியும். ரொம்ப நல்ல ஆன்சர் பண்ணீங்க இதுக்கு. தேங்க்யூ. இது இல்லாமல் இங்கே பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை போக்குறதுக்கு பப்பாயா பல்ப் ரொம்ப நல்லது. பப்பாயில் வந்து பப்பேன்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் உள்ளே ஊடுருவி போயிட்டு உள்ளே இருக்கிற அழுக்கு தான் அந்த பிளாக் ஹெட்ஸ். ஸோ அதை வந்து அப்படியே நல்லா மெல்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ அதை கொஞ்சமாக எடுத்து அந்த பப்பாளியை, நல்லா பழுத்த பப்பாளியை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் பல்ப் எடுத்து நல்லா மசிச்சுட்டு இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ இல்லை எங்கே தனியாக இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா ரப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் விடுங்க, ஒரு 10 மினிட்ஸோட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறையா பிளாக் ஹெட்ஸ் வந்திருக்கும். ஆனால் ஃபுல்லாக எல்லாமே ஒரே நாளில் வராது. ஸோ ரெகுலராக நீங்கள் செய்யலாம். வாரத்தில் 2-3 நாள் செய்யும்பொழுது அந்த பிளாக் ஹெட்ஸ் குறையிறத பார்க்குறோம். இந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து இது கொமிடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நோஸில் ரொம்ப ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்ல இருக்கும். அதனால அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட பிளாக் ஹெட்ஸ் வந்து அந்த இடத்துல தங்காமல் நம்ம பார்க்கலாம். பார்லர்களில் வந்து வேக்ஸ் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வச்சு எடுத்துருவாங்க. ஃபேஸை ஸ்டீம் பண்ணும்பொழுது இந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும். போர்ஸ் ஓப்பன் ஆகும்பொழுது இந்த வேக்ஸ் வச்சு எடுத்துருவாங்க. இது ஓனாக பண்ணுறது கஷ்டம். அதனால நீங்கள் போய் செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப டீப்பாக உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம். ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்றது மில்லியா அப்படின்னு சொல்லுவோம். மில்லியான்றது அது வந்து அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்காது. ஆனால் அது உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும். நம்ம அதை எடுக்கலாமான்னு கை நகத்தால் சில பேர் இந்த இடத்துல ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால அந்த இடத்துல வந்து அவர் பிளாக்காகவே ஆகிடும். ஸோ இங்கே இருக்கும், ஒரு சைடில் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இந்த மில்லியா இருக்கும். மில்லியா வந்து ட்ரையாக இருக்கிற ஸ்கின்ல அப்படி ஒரு பபிள் மாதிரி இருக்கும். அது இட்ஸ் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். ஸோ நீர் சத்தை அதை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த டைமில் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் ஓப்பன் ஆகாது. அதனால ஓப்பன் பண்ண வேண்டாம், கையால் தேக்க வேண்டாம். நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலே தானே சரியாயிடும். ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணலாம், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ண வேண்டாம். அது பண்ணவும் முடியாது. அதுக்கு வந்து நரிஷ்மெண்ட் பை மாய்ஸ்சரைசிங் கொடுத்தாலே சரியாயிடும்.